டு ரிலியன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. யாரெல்லாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 440+ கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. இப்போது நிறையா பேர் இப்போ மட்டும் இல்லை, சிபிஐடி எக்ஸாம் நடக்கும்போதே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க, மெடிக்கல் எப்படி நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி வீடியோ போடுங்க, மெடிக்கல் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி தான் போட போகிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, என்ன நடக்கும், என்னெல்லாம் அதுக்கு தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆல்ரெடி வழக்கம் போல் நீங்கள் சிபிடி 2ல் பார்ட் ஏ மார்க் 70% நீங்கள் சிபிஐடி ஸ்கோர் வந்து 30% கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக 100க்கு எவ்வளோங்கிறது தான் இப்போ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க, டி ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி. சரியா, அதே மாதிரி இப்போது அது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த கேண்டிடேட்ஸ் ரோல் நம்பர் வைஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் முக்கியமான இருக்கட்டுங்க, என் நம்பர் கீழே இருந்து 2வது இருக்குது சார், அதனால் நான் லாஸ்ட் மார்க் அப்படிலாம் கிடையாது. அந்த நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் அந்த நம்பர் ரோல் நம்பர் படி வரும். ஸோ கீழே இருக்க ஒரு மார்க் அதிகமாக இருக்கலாம், மேலே இருக்க கம்மியாக இருக்கலாம், அதனால் பிரச்சனைகள் இல்லை. அதை நிறைய பேர் யோசித்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பாருங்கள், 4வது பாயிண்ட்டை பாருங்கள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி ஹெல்ட் அட் த பிளேஸ் இண்டிகேட்டட் இந்த கால் லெட்டர் ஃபார் டிவி. சரியா, எந்த இடத்துல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ கால் லெட்டர் நம்மளுக்கு வெளியிடுவாங்க. இன்னும் ஒரு தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் டிவியோட டேட்டும் ஹால் டிக்கெட்டும். ஆஃப்டர் ஸ்கெடியூலிங் த கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவி தே வில் பி சென்ட் அண்ட் இமெயில் SMS வெப்சைட் டு டவுன்லோட் தேர் கால் லெட்டர் வித் டீடைல்ஸ் ஆஃப் டேட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் அலாங் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுக்கு டேட் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மெயிலு மெசேஜ் அண்டு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கான என்னென்ன எந்த பிளேஸு எப்போ எங்கே எத்தனை மணிக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது பாயிண்ட்டு, கேண்டிடேட்ஸ் மே நோட் தட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டிவி தே வில் பி சென்ட் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அட் த நாமினேட்டட் ரயில்வே ஹாஸ்பிட்டல் லொக்கேட்டட் இன் த ஜுடிஷியேஷன் ஆஃப் RRBs ஆன் த நெக்ஸ்ட் டே ஆஃப் டிவி. அதாவது டிவி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அதாவது ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்புவாங்க. மெடிக்கல் உடனே அவங்க அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் அதிலே பாருங்கள், திஸ் வில் பி இன்வால்வ் ட்ராவல் ஃப்ரம் RRP டு த சிட்டி ஆஃப் ரயில்வே ஹாஸ்பிட்டல். அக்கார்டிங்லி கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிவி அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் மோர் தென் 3 to 4 days. சரியா, நீங்கள் டிவிக்கும் மெடிக்கலுக்கும் ப்ரிப்பேர் ஆகி ஒன்றாவே வந்துடுங்க. இந்த 2 ப்ராசஸுமே 3 to 4 daysக்கு மேலேயே ஆகலாம். சரியா, கண்டிப்பாக நீங்கள் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் டிவிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் இப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸு எல்லாமே எட்டு வந்துடுங்க. சரியா, ஃபுட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி அங்கே ரூம் கிடையாது 5 நாளைக்கும். ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது சென்னையில் நடக்கு அப்படின்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கலுக்கு பண்ண சொல்லுவாங்க. சில பேர் திருச்சி, சில பேர் மதுரை, சில பேர் திருநெல்வேலி, சில பேர் சேலம், திருவனந்தபுரம் இந்த மாதிரி இருக்கலாம். சரியா, ஸோ அதனால் நீங்கள் 3 to 4 days டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்கள் கையில் ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஓப்பன் பண்ணாமல் போகணும், ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிடுவாங்க. சரியா, அதை கேண்டிடேட் சொல்லிடுவாங்க, இதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 3 to 4 days மேலே ப்ரிப்பேர் அங்கே இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் 6வது பாயிண்ட் பாருங்கள், த ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவி ஷுட் ப்ரொடியூஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் 2 sets ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இன் A4 சைஸ். சரியா, அதாவது A4 சைஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். சரியா, கால் லெட்டரோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வேணும். அதுபோக 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி நோட் பண்ணுங்கள், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டயோ யார்ட்டுமே போய் சீல் வச்சு சைன் வாங்க தேவையில்லை. அந்தந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் 2 செட்டில் கீழே கேப் இருக்கும். இப்போ மார்க் ஷீட்னா அதில் கொஞ்சம் கீழே கேப் இருக்குன்னா அதில் செல்ஃப் அட்டஸ்டட்னு ஒரு எழுதி கீழே உங்களுடைய கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல் நாளோ அன்னைய டேட்டோ கீழே போட்டுக்கோங்க. சரியா, முக்கியமாக உங்களுடைய கையெழுத்து தான். சரியா, அதனால் செல்ஃப் அட்டஸ்டட்னா நீங்கள் தான், வேறு யார்ட்டையும் போய் நீங்கள் சீல் வச்சோ சைன் வச்சோ வாங்க தேவை கிடையாது. அதாவது எல்லாத்துலேயுமே 2 செட் என்னென்ன செட்னு கடைசி சொல்கிறேன். சரியா, அதே மாதிரி உங்கள் 7வது பாயிண்ட்டை பாருங்கள்,
சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் அப்லோடிங் during the TV prescribed format either in English and Hindi. சரி, நீங்கள் கொடுக்க சர்டிஃபிகேட்டில் இங்கிலீஷ் இல்லைன்னு ஹிந்தி ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காண்டி தமிழ் இருக்கணுமா, இருக்கலாம். தமிழோட சேர்த்து இங்கிலீஷ் இருந்தால் ஓகே தான். சரியா, இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட், ஆன்லைன் சர்டிஃபிகேட், போகிற சர்டிஃபிகேட்லாம் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது போதுமானது தான். அதுபோக அந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்டேஷன் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த வெப்சைட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அந்த டைம் அது டீட்டெயிலாக கால் அவுட் வந்தோடனே அதை நம்ம சொல்லிடலாம். சரியா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ வாங்க நம்ம இப்போ என்னெல்லாம் முக்கியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண நோட்டிஃபிகேஷன்லேயே என்ன கொடுத்தீங்க பாருங்கள். உங்களுடைய நேம் கொடுத்துருப்பீங்க, அப்பா நேமு, அம்மா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மேலா ஃபீமேலா, உங்களுடைய 10th ரோல் நம்பர், உங்களுடைய எப்போ பாஸ் பண்ணீங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்க. சரியா, அதாவது 10th இதுக்கு பொறுத்தளவில், ரயில்வே பொறுத்தளவில், ஆர்ஆர்பி ஏஎல்பி பொறுத்தளவில் நீங்கள் 10th ஐடிஐ டிப்ளமோ அல்லது பிஇ இதில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ முக்கியமானது வந்து 10th கடைசியாக என்ன குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோ அந்த சர்டிஃபிகேட் போதுமானது தான். அதே மாதிரி 12th எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி தான். அதாவது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதுதான் முக்கியமானது. சரியா, மற்றவெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ பாருங்கள், இன்னொன்று முக்கியமானது இதுதான். இப்போ 10th மார்க் ஷீட் கம்பல்சரி முக்கியம். உங்களுடைய 10ஆம் வகுப்பு சான்றிதழ் மிக 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 முக்கியமானது. சரியா, 10th மார்க் ஷீட் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் நேம் கொடுத்துருப்பீங்கல்ல, இங்கே பாருங்கள், ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் சிவகுமார் பி. ஸோ இவருடைய நேமும் இதுலேயும் சிவகுமார் பி. அப்ளை பண்ணும்போது கேட்டிருக்கும் நேம் ஆஸ் பர் த எஸ்எல்சி மார்க்ஸ்னு கொடுத்துருக்கும். சில பேர் ஆதார் லிங்க் பண்ண மாதிரி வந்துருக்குன்றீங்க. ஸோ ஒன்றும் நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, உங்கள் 10th மார்க் ஷீட்டு கம்பல்சரி தேவை. இந்த 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் ப்ளஸ் அதில் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் வந்து 10th மார்க் ஷீட்டில் பின்னாடி இனிஷியல் இருக்கும், ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்காது. பாருங்கள், இனிஷியல் இல்லை. சரியா, சிவகுமார் மட்டும் தான் இருக்குது, இப்போ இனிஷியல் இல்லை. இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆதார் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இசேவை மையத்துக்கு போயிட்டு அங்கே இந்த மாதிரி ஆதாரில் இனிஷியல் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் 10th மார்க் ஷீட்டை கொண்டு போனாலோ 12th மார்க் ஷீட் போனாலோ அவங்க இனிஷியல் சேர்த்துவாங்க. ப்ராசஸ் நம்மளுக்கு 15 to 20 days இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் கம்பல்சரி கிடையாது, மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. சரியா, இந்த மாதிரி சிவானி சின்னு இருக்கா, சிவானி எஸ் இனிஷியல் மார்க் ஷீட்டில் இருக்கும்போது மாற்றிக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் 12th மார்க் ஷீட் கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் அப்ளை பண்ணும்போது, ஆனால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் வச்சுக்கிட்டு அதேமாரி 2 செட்டு ஹெல்ப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ ஐடியோ முடிச்சிட்டிங்கன்னா அதோடைய டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து டிகிரி சர்டிஃபிகேட். சரியா, இது வந்து பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கு. ஸோ அதோட டிகிரி சர்டிஃபிகேட் என்னோட சர்டிஃபிகேட் தான். சரியா, அதோட சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இதோட 2 செட்டு ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட், நீங்கள் ஐடிஐயாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டையும் ஒரிஜினல் ப்ளஸ் அதுலேயும் 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். சரியா, உங்கள் டிசி தான் மிக முக்கியம். டிசியில் தான் உங்கள் அப்பாவோடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ள 10th உள்ள மார்க் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா நேமு மார்க் ஷீட்லேயே இப்போ கீழே இருக்குது. ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமச்சீருக்கு முன்னாடி, ஸோ அது வந்து அதில் இல்லை. இப்போ உள்ள ரீசெண்டாக உள்ள 10th மார்க் ஷீட்லாம் அப்பா நேம் அம்மா நேம் அதிலே இருக்குது. ஸோ அதில் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் உங்களுடைய டிசி கடைசியாக நீங்கள் முடித்த டிசியே கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய நேம் எல்லாம் இருக்கும், உங்களுடைய அப்பா நேம் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன முடிச்சிட்டிங்களாங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் இது தான் டவுட்டு. ஏன்னா ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷனில் அது அவங்க ஓபிசிக்குன்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டில் வாங்கணும்னா இந்த ஃபார்மேட்லாம் ஆன்லைன் ஃபார்மேட் வந்து போதுமானது. சரியா, இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமாக ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓபிசியோட டேட்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கீழே டேட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து கீழே இருக்கும் பாருங்கள், வேலிடிட்டின்னு இருக்குல்ல கடைசியாக, அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வேலிடிட்டி பீரியட் 20/6/2025 to 31/3/2026 இது வந்து வேலிடிட்டியில் இருக்குது. சரியா, அப்படிங்கும்போது நம்ம புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க தேவையில்ல. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் 2024 அப்ளை பண்ணோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆகிருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் மோர் உங்கள் இருக்க சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிக்கோங்க, இந்த டேட்டு வேலிடிட்டியில் இருக்கா. சரியா, இப்போ நீங்கள் கடுமை ரிவிஷன் போகுக்குள்ளே இந்த வேலிடிட்டியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட் வந்து 2024 வாங்கினது. இதோட வேலிடிட்டி போய்ட்டு பாருங்கள் 5/4/2024 to 31/3/2025 மார்ச் 31 இந்த வேலிடிட்டி முடிஞ்சோ. இது வந்து நான் கொண்டு போனீங்க சரி, அதான் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. சரியா, அதாவது ஓல்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இந்த சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருப்பீங்க. இந்த சர்டிஃபிகேட் நம்பர் 620 இப்போ லாஸ்ட்டில் ஒரு 34 முடியும்னா புது சர்டிஃபிகேட் வேறு நம்பர் வரும் கண்டிப்பாக.
அதனால் அந்த பழசையும் வச்சுக்கோங்க, இப்போ புதுசு வாங்கினதையும் வேலிடிட்டியில் உள்ளதை வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கால் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 1 இயர்க்குள்ளே உள்ள ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வேலிடிட்டியில் இருக்கிறது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பழசு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. புதுசாக இப்போ வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா புதுசாக இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் கீழே இந்த மாதிரி வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அதுக்கப்புறமும் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அதில் ரயில்வேயில் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேஜ் இருக்குது. அதில் 19வது பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபார்மெட் இருக்குது. சரியா, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம். ஆனால் நான் கம்பல்சரி கிடையாது. இதை முடிஞ்சால் உங்கள் டைம் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சேஃப் தான். ஆனால் இது கம்பல்சரி கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இது கம்பல்சரி கிடையாது, சேஃப் தான். முடிஞ்சால் டைம் இருந்தால் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் போய் என்ன பண்ணால் தாசில்தார் ஆஃபீஸ் டேரெக்டாக போகணும். ஓபிசி விஓ ஆஃபீஸ் போகாமல் டேரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா அவங்கள எப்படி இந்த ஃபார்மெட்டில் வாங்கணும். இந்த மாதிரி நான் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போக போகிறேன், எனக்கு இந்த ரயில்வே ஃபார்மெட்டில் கேட்குறாங்க அப்படின்னு கேளுங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, அது வந்தாப்பில் ஒரு வழிகாட்டுவாங்க. 1 or 2 டேஸில் அது முடிஞ்சிடும். நீங்கள் விரைவில் முடிந்தால் வாங்கிக்கொள்ள வேண்டாம், பட் நாட் கம்பல்சரி. சரியா, உங்கள் சேஃபஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் வாங்கி வச்சுக்க என்ன தேவைன்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க ஓபிசி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். சரியா, அதுபோக உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கையில் வேலிடிட்டி இருந்தால் அதை கொண்டு போய்க்கோங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அவங்க ஆன்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட்டே போதுமானதான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஆன்லைனில் போதுமானதான். உங்களுக்கும் அவங்க ஃபார்மெட் ரயில்வே கொடுத்துருக்காங்க, நாட் கம்பல்சரி. இது தேவையில்லை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது வரைக்கும் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன். சரியா, உள்ள எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரி கிடையாது ஓபிசி கேட்டகரி. நான் அதுக்குமே கேட்டதில்லை. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் கண்டிப்பாக தேவையில்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே கேட்டதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு சேஃபஸ்ட் ஒன்றுக்கு வேணும், டைம் இருக்குது, நல்லா வாங்க முடியும்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நல்லதாக இருந்தாலும். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். ஓபிசியில் நான் கிரிமினலாக இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போது இந்த மாதிரி ஃபார்மெட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 20வது பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலே ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அனெக்ஸ்ட் 2A செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஓபிசி. இதில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் மட்டும்தான் சைன் பண்ணி கொண்டு போனால் போதுமான. இந்த ஆர்ஆர்பி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்கள் பேர், அப்பா பேர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் இந்த உங்களுடைய இது கம்யூனிட்டி எழுதி இதில் கொண்டு போகணும். ஆல்ரெடி நீங்கள் ஓபிசி தான். இண்டிகேட்ஸ் யுவர் சப்காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஐ பிலாங்ஸ் டு உங்களுடைய சப்காஸ்ட், உங்களுடைய ஜாதி சான்றிதழில் உங்களுடைய கேஸ்ட் நேம் இருக்கும். சரி, அதாவது நீங்கள் பிசி எம்பிசி அப்படி இல்லாமல் உங்களுடைய கேஸ்ட் நேம் இருக்கும். அதை எழுதி இங்கே கீழே சிக்னேச்சர் போடணும். கீழே உங்கள் நேம் அப்ளிகேஷனில் இருக்க மாதிரி எழுதணும். இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எழுதிட்டு லெஃப்ட்டில் உங்கள் ஊர் பேர், இல்லை டேட்டு, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட்டு அன்னைக்கு போட்டுக்கலாம். சரியா, இதுதான் முக்கியமான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மினிமம் ஒரு 5 to 8 எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக என்ன பாஸ்போர்ட் சைஸை அந்த கால் லெட்டர்லேயே வந்திருக்கும். அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். என்ன கால் லெட்டர் என்ன கேட்கான்னு பார்த்துக்கோங்க. உள்ள சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனில் கொடுத்த ஃபோட்டோன்னு கேட்பாங்க. அது கொடுத்தாலும் அது ஒரு 4-5 வச்சுக்கோங்க. புதுசாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சட்டை வந்து இந்த மாதிரி டார்க்காக போடாதீங்க. அதாவது சட்டை வந்து இந்த மாதிரி லைட் கலர் சட்டை போடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா அங்கே வந்து சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒரு அவங்க வச்சுக்க ஃபார்மில் ஒட்டி ஃபோட்டோ மேலே கிராஸாக சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளூவோ பிளாக்கோ டார்க்காக போட்டிங்கன்னா இதில் சைன் பண்ணால் கிராஸாக தெரியாது. ப்ளூலேயோ பிளாக்லேயோ இந்த மாதிரி லைட் கலர் ஷர்ட்டு ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா கிராஸாக சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் தெரியும். சரியா, இப்போ இதுலேருந்து என்னெல்லாம் தேவைப்படுது, கம்பல்சரியாக சர்டிஃபிகேட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, 10th மார்க் ஷீட் ப்ளஸ் 10th மார்க் ஷீட், 12th முடிச்சிருந்தா 12th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், ஓவரால் மார்க் ஷீட், டிசி, ஓபிசி கிடைந்தால் ஓபிசி, ஆன்லைன் ஃபார்மெட், ஆஃப்லைன் ஃபார்மெட் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் உங்களுடைய ஆன்லைன் சர்டிஃபிகேட் முடிஞ்சால் அந்த ரயில்வே ஃபார்மெட் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ செட்டு ஒரு 5 to 8 வாங்கிக்கோங்க. பழைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. புதுசாக நான் சொன்ன மாதிரி பழைய ஃபோட்டோவே அதே மாதிரி இருந்தால் ஓகே தான். புதுசாக அவங்க ரீசெண்ட் ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ ரீசெண்டாக இருக்க நீங்கள் இப்போ போய் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். லைட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கலாம். ஏன்னா கிராஸ் சைன் பண்ண தேவை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக நம்மளுக்கு சில டாக்குமெண்ட்டு ஃபில் பண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க, செல்ஃப் டிக்ளரேஷனு. அது வந்து உங்களுக்கு கால் லெட்ரு வரும்போது அது அதிலே கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெடிக்கல் எப்படி நடக்கும், என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க, எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற வீடியோவை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஆர்ஆர்பி குரூப் டியில் என்னோடய மெடிக்கல் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பியில் எனக்கு என்ன மெடிக்கல் எப்படி செக் பண்ணாங்க அப்படிங்கிறத
நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.